அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான மாலை உற்சாக வணக்கம். இது 3 டிசம்பர் மாதம் 2024 மனித நேயம் உணர்த்தும் மகத்தான டிசம்பர் மாதத்தோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது ஆரம்பமாகின்றது 36வது ஆண்டாக தொடர்ச்சி கண்டு வரும் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி இணையத்தோடு இணைகின்றோம். அதனைத் தொடர்ந்து சந்திப்பு இடம்பெற்றுக் கொண்டோம். இன்றைய நாளில் செய்துடன் வரும் செல்வி நித்யானந்தன் அவர்கள் மற்றும் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் இருவரையும் அன்போடு வரவழைத்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். வாருங்கள். வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. உற்சாகமான வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். இலங்கையில் அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசியின் மொத்த விலையை மீண்டும் உயர்த்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாட்டரிசி, சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசியின் மொத்த விலையை அதிகரித்திருப்பதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் நாடளாவிய ரீதியில் அரிசி மொத்த வியாபாரிகளுக்கு அறிவித்துள்ளார்கள். அதன்படி 1 கிலோகிராம் நாட்டரிசியின் விலை 255 ரூபாவாகவும், சம்பா அரிசி 260 ரூபாவாகவும், கீரி சம்பா 275 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை திணைக்களம் 2024-25 காப்போத சாதாரண தர பரீட்சைகளை அரசு மற்றும் தனியார் பாடசாலை பரீட்சார்த்திகள் இணையதளத்தில் பதிவு செய்வதற்கான காலக்கெடு நீடித்திருக்கின்றது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். முதலில் நிகழ்நிலை பதிவு நவம்பர் 30ஆம் தேதியுடன் முடிவடையும் என அறிவிக்கப்பட்ட போதிலும் இதற்கான காலக்கெடு தற்பொழுது டிசம்பர் 10ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருப்பது. வெங்கில் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என முதல்வர் ஸ்டாலினிடம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். வெஞ்சல் புயல் கரையை கடந்த போதும் விழுப்புரம், கள்ளக்குறிஞ்சி, கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தை தொட்டதால் சாலைகள் மற்றும் மின் இணைப்புகள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடந்து வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு ஒன்றில் 3 ஆண்டுகளாக சிக்கி தவித்த இலங்கை தமிழர்கள் பிரித்தானியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள். 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி கனடாவுக்கு செல்லும் நோக்கில் புறப்பட்ட இலங்கை தமிழர்கள் பயணித்த படகொன்று நடுக்கடலில் சிக்கி தவிக்க பிரித்தானியா கடற்படை அவர்களை மீட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. பிரித்தானியாவில் மேற்கு லண்டனில் வசிக்கும் 10 வயது இந்திய வம்சாவளி சிறுவன் கிரிஷ் அரோரா தனது அசாதாரண அறிவுத்திறனால் உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். சமீபத்திய ஐக்கிய சோதனையில் அவர் 162 மதிப்பெண்ணை பெற்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மற்றும் ஸ்டீபன் ஹாக்கிங் போன்ற உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை விட உயர்ந்த மதிப்பெண்ணை பெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் உலகின் மிகச் சிறந்த தரம் 10 அறிவாளிகளின் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளின் போது பயன்படுத்தப்பட்ட தளபாடங்கள் பிரான்சில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 54,000 எண்ணிக்கையிலான தளபாடங்கள் விற்பனைக்கு வந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இங்கிலாந்தில் 1ஆம் தேதி டிசம்பர் மாதத்திலிருந்து புதிய வாகன சட்டங்கள் அமுலுக்கு வரவிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே ஏற்பட்ட போர் நிறுத்தம் என்பது சாத்தியமில்லை. கடந்த வாரம் 2 படையினருக்கும் இடையே போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்துள்ளது. ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதியான ஷெபா பார்ம்ஸில் உள்ள மவுண்ட் ஆஃப் மீது 2 ஏவுகணைகளை வீசியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா குடியேற்ற விதிகளை மீறியதாக இன்போசிஸ் நிறுவனத்துக்கு 238 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அபராத தொகையை செலுத்துவதாக இன்போசிஸ் ஒப்புக்கொண்டுள்ளது.
வங்கதேச நிறுவனத்துக்கு வெளியே போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் இந்த தலைவரும் இஸ்கான் துறவியுமான சினமோய் கிருஷ்ணா தாஸ் சார்பாக வாதாடும் ஒரு முஸ்லிம் வழக்கறிஞர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. உலக மக்கள் தொகை மதிப்பாய்வு அறிக்கையின்படி 2024 உலகில் அதிக அளவில் உணவை வீணாக்கும் நாடுகளில் சீனா, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி ஆகிய நாடுகள் முதல் 5 இடங்களை பிடித்திருக்கின்றன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியத்தின் அடுத்த தலைமை செயல் அதிகாரியாக டாட் கிரீட்பெர்க் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நிக் கொக்லி தற்போது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியத்தின் தலைமை செயலை அதிகாரியாக செயல்பட்டு வருகிறார். இவரது பதவிக்காலம் 2025 மார்ச் மாதத்துடன் முடிவடைகிறது. மகளிர் பிக் பாஸ் லீக் கிண்ணத்தை மெல்போர்ன் ரெனகோட்ஸ் அணி முதல் முறையாக வென்றுள்ளது. மெல்போர்னில் நடந்த மகளிர் பிக் பாஸ் லீக் இறுதிப் போட்டியில் மெல்போர்ன் ரெனகோட்ஸ் மற்றும் பிரிஸ்பேன் ஹீட் அணிகள் மோதியிருந்தன. இந்திய வேகமான பந்து வீச்சாளர் சித்தார்த் கவுல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இந்திய 2018 அயர்லாந்துக்கு எதிரான T20 போட்டியில் இந்திய அணிக்கான அறிமுகமான சித்தார்த் கவுல் IPL போட்டிகளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு அணிகளில் தனது திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். தனது சமூக வலைதள பக்கத்தில் ஓய்வு குறித்து தெரிவித்துள்ள சித்தார்த் கவுல் இப்பொழுது ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். செய்தி வாரம் 585 இடம்பெற்றிருந்தது. மிக்க நன்றி செல்வி நிதி ஆனந்தன் அவர்களே. வணக்கம். இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் நேற்று 191 நவுலவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்தி. டென்மார்க் நன்றி. தொடர்வது புஷ்பகலா பிரபாகரன் அவர்களது செய்திகள். வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள். வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று கல்வி அமைச்சுக்கு முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 4 வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்து வருவதால் தம்மை ஆசிரியர்களாக நியமிக்குமாறு கோரியே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்று இசுருபாய கல்வி அமைச்சுக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறுக்கும் தூதரகம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனிற்கு எதிராக போரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் ஆதாரமற்றவை என இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் அறிவித்துள்ளது. 30 கோடி ரூபாய் இழப்பு. மட்டக்களப்பில் இறால் பண்ணைகளிலிருந்து சுமார் 30 கோடி ரூபாய் பெறுமதியான 10 லட்சம் இறால்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் பண்ணை உரிமையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இறால் வளர்ப்பு பண்ணைகள் கடந்த 26ஆம் தேதி பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பண்ணையாளர்கள் கரையாக்கன் தீவில் 20 வருடங்களுக்கு மேலாக இறால் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் தற்போது மழை வெள்ளம் காரணமாக பெருமளவு பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். இந்நிலையில் தொடர் மழை வெள்ளத்தில் இறால்கள் திரளாக அடித்து செல்லப்பட்டதால் ஒவ்வொரு இறால் பண்ணையாளரும் சுமார் 1.5 கோடி ரூபாய் வீதம் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாவை இழந்துள்ளதாக கவலையோடு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி வரி திருத்தம். பெரிய வெங்காயத்திற்கான இறக்குமதி வரியை திருத்துவதற்கு வர்த்தக அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி நேற்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்திற்காக
30 ரூபாய் விசேட வர்த்தக வரியை 10 ரூபாவாக குறைப்பதற்கும் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குக்கான 60 ரூபாய் விசேட வர்த்தக வரியை தொடர்ந்தும் பேணுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது. விண்ணப்பங்களுக்கான அறிவிப்பு நடைபெற உள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை 2025 ஆண்டுக்கான விண்ணப்பங்களுக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் டிசம்பர் 10 வரை விண்ணப்பங்களுக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. திடீரென தீப்பற்றிய காரால் பரபரப்பு. தெற்கு அதிவேக வீதியில் 66.6 கிலோமீட்டர் மைக்கேல் அருகில் கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தீ விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. சம்பவத்தில் கொழும்பு நோக்கி பயணித்த கார் ஒன்று இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலவச புள்ளிகள் சர்ச்சைக்குள்ளான 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 3 வினாக்களுக்கு இலவச புள்ளிகள் வழங்கப்படும் என உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. எண்ணிக்கை அதிகரிப்பு நாட்டில் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலையினால் 1,42,624 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மொத்தமாக 4,79,871 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதில் 3,114 குடும்பங்களைச் சேர்ந்த 10,204 பேர் தற்போது 99 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மோசமான வானிலை காரணமாக 17 பேர் உயிரிழந்தனர் எனவும் தெரிய வந்துள்ளது. இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். இன்றைய நாளில் செய்திகளுடன் வந்திருந்தவர்கள் செல்வி நித்யானந்தன் அவர்கள் மற்றும் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள். 585வது செய்திகளுடன் வந்திருந்தார். செல்வி நித்யானந்தன் அவர்கள் சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறியபடி புஷ்பகலா பிரபாகரன் அவர்களுக்கும் இந்த வேளை மிக்க நன்றி. என்று சத்தம் நல்ல துல்லியமாக வந்திருந்தது. மிக சிறப்பு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். நிறைவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள். நன்றி. வணக்கம்.